வெல்கம் டு போத் ஆன்சர்ஸ். போத் ஆன்சர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எம்எஸ் வேர்டில் எப்படி வந்து சார்ட் வந்து யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம வந்து நியூமெரிக்கல் டேட்டாவை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த சார்ட்டு. இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது இருக்குது. சில ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சார்ட் வந்து நம்ம எப்படி போகணுன்னா, இங்கே மேலே டேப்பில் போயிட்டு இன்செர்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்செர்ட் டேப்பில் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை சார்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா இது இருக்கும், காலம், லைன், பை, ஸோ இப்படி சொல்லிட்டு நிறையா சார்ட் வந்து இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக நிறைய பேர் வந்து காமனாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காலம் சார்ட் தான். ஸோ நானே இங்கே வந்து காலம் வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த காலம் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3Dலலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டோன்னே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ட் வந்துச்சு. வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் ஷீட்டும் வந்துருக்கு. இந்த எக்ஸல் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு வந்துடும். ஏன்னா டேட்டா வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணுறதுக்காக டிஃபால்ட்டாக வந்து வரும் நமக்கு. ஸோ அதனால் அதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் என்னென்ன எடிட் இதில் பண்ண போகிறீங்களோ அதை பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், எம்ஆர்எஃப் அந்தமாரி கம்பெனிஸோட நேம் வந்து இங்கே ஆட் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க, எத்தனை காஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஈச் கம்பெனிஸ் வந்து நான் வந்து இங்கே வந்து கொடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து நான் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு எம்ஆர்எஃப்னு கொடுக்குறேன். ஸோ அதுமாரி ஒன்று ஒன்று நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனி நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஈச் கேட்டகரியும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனி நேம் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணும்போது திருப்பி வந்து நீங்கள் கீழே வந்து கொடுத்துட்டு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகிடுங்க. பார்த்தீங்கன்னா BMW நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு செல்லுக்கு போனோடனே எனக்கு வந்து அகெயின் வந்து ஒரு கேட்டகரி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதேமாரி வந்து இங்கே நம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்றத வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஈச் கம்பெனிஸ் வந்து ஈச் லொக்கேஷனில் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதோட டேட்டா தான் இது. ஸோ நான் இங்கே வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி கொடுக்குறேன். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து நான் இங்கே எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நம்பர்ஸ் வந்து ரேண்டமாக கொடுத்துருக்குறேன். பார்த்திங்களா, எனக்கு வந்து கீழே வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஸோ அந்த கலர் ப்ளூ கலருன்றது வந்து சென்னை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, கோயம்புத்தூர் வந்து ஆரஞ்சு கலர். ஸோ இதுமாரி இதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து சார்ட்டோட நேமும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் சேல்ஸ் 2022 வந்து கொடுத்துட்டேன். ஸோ வந்து டிசைன் வந்து இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிசைன் எந்தமாரி வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் உங்கள் மேலே வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு என்ன டிசைன் வேணுமோ உங்களுக்கு வந்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கீழே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நிறையா இருக்குது. நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதேமாரி கலர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாரி கலர்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேணுமோ அந்தமாரி கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானதை மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டேபிளோடு வேணும்னாலும் டேபிளோட ஆப்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணணும், அடிஷ்னலாக வந்து சிட்டிஸ் வந்து லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னும் போது திருப்பி வந்து நீங்கள் எடிட் டேட்டாக்குள்ளே போனீங்கன்னா திருப்பி அந்த ஷீட் வந்து ஓப்பன் ஆகிரும், எக்ஸல். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை மூவ் பண்ணணும் போது அப்படியே மூவ் பண்ண முடியாது. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, லே அவுட் ஆப்ஷன், அதை வந்து போயிட்டு இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி தான் வந்து மூவ் பண்ணணும். நார்மலாக வந்து மூவ் பண்ண முடியாது. இந்த ஸ்கொயர் கொடுத்து தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஸோ இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் சைஸை. இப்போ வந்து ஃபார்மேட்குள்ளே போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வேப் டெக்ஸ்ட். ஸோ இதில் தான் வந்து அந்த ஸ்கொயர் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் தான் எடிட் பண்ணணும்னு கிடையாது, இதில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து டேட்டாவை வந்து நீங்கள் வந்து இந்த சார்ட் உள்ளே கொண்டு வரணும், இல்லை வந்து இதெல்லாம் வந்து லேபிள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் போது நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்று டிக் பண்ணி அன்டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் அந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு. ஸோ இந்த ஏரோ மார்க்லாம் கொடுத்து லெஃப்ட் ரைட் அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகிடும். இப்போ கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் போயிடுச்சு. ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல் அண்ட் கலர். ஸோ இதில் வந்து ஸ்டைல்ஸ் நிறையா இருக்குது, ஸ்டைல் கலர் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரில் வந்து நீங்கள் வந்து வேல்யூஸ் அண்ட் நேம்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரே ஒரு லொக்கேஷன், அதாவது சென்னை பற்றி மட்டும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னும் போது இதில் வந்து சென்னை லொக்கேஷன் இருக்கும் போது சென்னையோட சேல்ஸ் மட்டும் எவ்வளோ நடந்திருக்குன்னும் போது அதை நீங்கள் செலக்ட் பண்ணி சென்னையோட சேல்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதேமாரி ஈச் லொக்கேஷனோடைய இதுவும் வந்து நீங்கள் டிக் பண்ணி இல்லை அன்டிக் பண்ணி நீங்கள் தேவைன்ற ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி அதில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ சேம் வே வந்து கம்பெனிஸும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த கம்பெனிஸ் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அந்தந்த லொக்கேஷனில் அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் பார்த்துக்க முடியும். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதேமாரி இங்கே வந்து நிறைய இதெல்லாம் டிசைன்ஸ் அதேமாரி இருக்குது. ஸோ இதேமாரி வந்து நீங்கள் வந்து ஃபாண்ட்டு மாற்றணும் இல்லை அதுமாதிரி ஷேப் மாற்றணும் போதும் இங்கே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று ஒன்று யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது காலம் சார்ட்டு. ஸோ இந்தமாரி வந்து சார்ட் வந்து நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா வந்து இங்கே வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட் இருக்குது. ஸோ பை சார்ட்லேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ நான் பை சார்ட் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாரி வந்து எனக்கு வந்து ஷீட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எடிட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி ஒரு சார்ட்டும் நீங்கள் உங்களுக்கு என்ன சார்ட் தேவையோ அதுமாரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.